உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே இந்த தெய்வ செய்தியின் மூலமாய் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிற வண்ணமாக, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது யோவான் 14ஆம் அதிகாரத்தில், நான் போகிறேன், உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பிறகு நான் மறுபடியும் வந்து நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லிட்டு போனார். கலிலேயா மனுஷரே, ஏன் வானத்துக்கு அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லும் பொழுது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். இதை நாங்கள் நம்பி எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்று சொல்லிதான் இந்த ஊழியத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். ஹோப் டிவி, ஹோப் சேனல், ஹோப் தமிழ் யூடியூப் சேனல்ஸ், ஹோப்பின் மூலமாய் நடக்கிற எல்லா லாங்குவேஜ் சேனல்ஸ்க்காகவும் நீங்கள் ஜெபிக்கும்படியாகவும் உங்களுடைய காணிக்கையின் மூலமாய் தாங்கும்படியாகவும் உங்களை அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காகவும் இந்த நாளினுடைய செய்திக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபைக்குள்ளாய் எல்லாவற்றையும் ஒப்படைக்கிறோம். நீரே வழிநடத்தும், நீரே ஆசீர்வதியும். இந்த நாளின் சத்தியம் எங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் அமைய ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுக்கு எல்லாம் தெரியும். இந்த தலைப்பின் கீழாக இந்த நாளின் சத்தியத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவனுக்கு எல்லாம் தெரியும். எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், புற ஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களினாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளினாலே கலங்காதிருங்கள். அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா, அவனே ஒரு சாமியை உருவாக்குறான், மண்ணினாலோ கல்லினாலோ மரத்தினாலோ. அவனே அதை வணங்குகிறான், அவனே தூக்கி போட்டு உடைக்கிறான் அப்படின்னு சொல்லி அங்கே அழகாய் சொல்லப்படுகிறது. அதிகாரத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் விநாயகர் சதுர்த்தி குறித்து நான் படிப்பேன். அவங்களே உருவாக்குறாங்க, அவங்களே வணங்குகிறாங்க, அவங்களே தூக்கி தண்ணியில் போட்டுடுறாங்க. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். பாபா வாங்கா பல்கேரியாவிலே அவர் இருக்கிறார். அவர் 80% சொன்னது எல்லாமே நிறைவேறிற்று என்பதை நாம் பார்க்கிறோம். அவர் சொன்னார், ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஜனாதிபதியாய் மாறுவார் என்று சொல்லி நடந்துச்சு. சுனாமி வரும், இந்தியாவில் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும் சொன்னார், நடந்துச்சு. அவர் சொன்ன அநேக காரியங்கள் நடந்தது. ஒரு குரங்கு இருக்கிறது. இந்த குரங்கு பேர் இது சீன குரங்கு, காடா என்று சொல்லுகிறார்கள். தீர்க்கதரிசியினுடைய ராஜா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த ஃபுட்பால் மேட்ச், யூரோப்பில் நடக்கிற ஃபுட்பால் மேட்ச்க்கெல்லாம் இது சொல்லும். அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக வருவாரா இல்லை யார் வருவான்னு சொல்லி கேட்கும் பொழுது, இது டொனால்ட் ட்ரம்ப்போடைய கன்னத்தவே முத்தம் செஞ்சது என்று சொல்லப்படுகிறது. ஆக்டோபஸை வைத்து அங்கே ஸ்பெயினில் 2010ஆம் வருஷம் வேர்ல்டு கப் யாருக்கு நடக்கும்னு சொல்லி ஒரு ஆக்டோபஸை வச்சு செஞ்சாங்க.
14ல் 12 அது சொன்னது நடந்துச்சு. மைக்கேல் நாஸ்ட்ரடாமஸ் 1503ஆம் வருஷத்துலேருந்து 1566ஆம் வருஷம் வரைக்கும் அவர் இங்கே பிரெஞ்சு நாட்டில் அவர் ஒரு ஜோசியக்காரராக இருந்திருக்கிறார். அவருடைய புத்தகம் லெஸ் ப்ராஃபட்டஸ், இந்த புத்தகத்தில் 942 கவிதைகளை எழுதியிருக்கிறார். அது எல்லாமே எதிர்காலத்தை குறித்த ஒரு கவிதைகள். 1555ஆம் வருஷம் இது புத்தகமாய் அது அச்சடிக்கப்பட்டு வந்ததுன்னு பார்க்குறோம். நிறைய பேர் ஜோசியம் சொல்கிற கிளி ஜோசியம், கை ஜோசியம், இது ஒவ்வொரு ஜோசியமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் செய்யலாமா கூடாதா? பாருங்கள், என்னோடு கூட உபாகமம் புத்தகத்துக்கு போவோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11, 12, 13, 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இங்கே எச்சரிப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் எரேமியாவிலும் நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில், உபாகமும் 18ஆம் அதிகாரத்திலையும் நான் பார்க்கிறோம். இப்படி நாள் பார்க்கிறவர்கள், அஞ்ஞனம் பார்க்கிறவர்கள், குறி சொல்கிறவர்கள், ஜோசியக்காரர்கள், அவர்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்கக்கூடாது. அது நிச்சயமாய் கர்த்தருக்கு அருவருப்பானது என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. அப்படின்னா இது தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி. இதை நாம் செய்யக்கூடாது. இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் வருது, பையனுக்கு பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும், சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும், வீடு கட்டணும், பந்தக்கால் வைக்கணும், வாசக்கால் வைக்கணும். இதுக்கெல்லாம் நம்ம நேரம் பார்க்குறோமா இல்லையா? இல்லை பாஸ்டர், அது ஒரு கேலண்டர் இருக்குது, நம்ம சும்மா அது கண்ணு படுது, அவ்வளோதான். இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், இது யமகண்டம்னு சொல்கிறாங்க. நாம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோமா? ஆண்டவர் ஒரு நாளை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நாளிலே அதனுடைய நேரத்தையும், அந்த நேரத்திலே யாரை நாம் வணங்குகிறோம் என்பதை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துகிறார். அதற்கு எதிர்மறையாக சாத்தானும் ஒரு சில நேரங்களை அதை முக்கியத்துவப்படுத்தி அதில் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி செய்கிறான். மனிதர்கள் அதை வியாபாரமாய் மாற்றுகிறார்கள். எரேமியா 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசித்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். ஆதியா 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, வானத்தையும் நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எதுக்கு வச்சிருக்கிற ஆண்டவர்? நாட்களை கணிக்கவும் மாதங்களை கணிக்கவும் தான் வைத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு மனிதனுடைய எதிர்காலத்தை அதை வைத்து கணிக்கிறதை பார்க்கிறோம். இது பாபிலோனுடைய கலாச்சாரமாக இருக்கிறது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் இது அருவருப்பு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. நார்மா ஆட்டோகிராஃபி. சாயந்தரமாக அப்பா அம்மா வாக்கிங் போகிறாங்க. நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவோமே, மெரினா பீச்சில் வாக்கிங் போகிறாங்க. அந்த சாயந்தரத்தில் சுண்டல், அந்த பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது அப்படியே ஒரு அம்மா தெய்வீகமாக வராங்க. ஜோசியம் பார்க்குறீங்களா, கைரேகை பார்க்குறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வீட்டுக்காரர் சொல்கிறாரு, வேண்டாம்மா போங்கம்மான்னு. இல்லை இல்லைங்க, சும்மா கேட்டு பார்ப்போமே, ஜாலியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு 10 ரூபா தானே ஆகுதுப்பான்னு 10 ரூபா கொடுத்து அவங்க கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. அவங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, மனசு தைரியப்படுத்திக்கம்மா, ஜக்கம்மா சொல்கிறா, உன் 2 பிள்ளைங்களும் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவாங்க, 3ஆவதாக ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை ஒன்றை கொண்டுடும், இதுக்கு இதெல்லாம் பிரயாசித்தம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. நீங்கள் நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பஞ்சு மிட்டாய், அந்த பாப்கார்ன், அந்த சூடான பஜ்ஜி இதெல்லாம் அவங்களுக்கு இறங்குமா? அவங்க எப்படி அவங்களுடைய மனநிலை இருக்கும்? சும்மா ஜாலிக்கு தானே அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது எப்படி போச்சு? இந்த சம்பவம் நடந்துச்சுங்க.
ஹாலிவுட்டில் ஒரு நபர் ஒரு குடும்பத்துக்கு நடந்தது. அந்த குடும்பம் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. குழந்தை அந்த பையன் பிறந்தான். அவன் தான் உங்களை கொல்லுவான்னு சொல்லும்போது அந்த குழந்தை நம்ம எப்படி வளர்ப்போம்? அவன் ட்ரக் அடிக்டாக மாறுறான். குடும்பம் பிரிஞ்சு போகுது. கடைசியில் அவங்க சொன்னதில் 2 குழந்தை இறந்து போனது நடந்துச்சு. 3வது அந்த பையன் தான் கொல்லுவான்றது நடக்கலை. ஏன்னா அந்த பையன் கடைசி அப்பா அம்மா பார்க்கவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், இது எப்படி அவங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சாத்தானுக்கும் நாளைக்கு என்ன நடக்கும், இன்னைக்கு என்ன நடக்கும், நேற்று என்ன நடந்ததுன்னு சொல்லி தெரியும். இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் சாத்தான் நிறைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். ஆவி மார்க்கத்தில் இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்குது. என்னென்னா, குறி சொல்கிறது, ஃபார்ச்சூன் டெல்லிங்னு சொல்லுவாங்க. 4 நல்ல விஷயம் சொல்லி ஒரு கெட்ட விஷயத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், நானே தெய்வம், என்னை தவிர யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஏசாயா 46:10 வாசிக்கும் பொழுது, நானே ஆலோசனை கர்த்தர், அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதில் முதற்கொண்டு நானே வெளிப்படுத்துவேன்னு சொல்லியும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜோசியம் குறி சொல்கிறது, நாள் பார்க்குறது, ஜோசியக்காரங்க சொல்கிறதெல்லாம் 3 காரியம் கரெக்டாக இருக்கும். கடந்த காலத்தினுடைய கஷ்டம், இப்போ இருக்கிற காலத்தினுடைய பெருமை, எதிர்காலத்தில் ஒரு நல்ல வாக்கு தத்துவம். இது பொதுவாக எல்லா மக்களிடத்திலும் பொதுவாக இருக்கும். இதை தான் அவங்க பயன்படுத்துவாங்க. கை கொடுங்க, எப்பா இந்த கையை பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா நம்ம தலையாட்டுவோம். பார்த்துருவோம், ரைட்டு, கடந்த காலத்தில் ஒரு கஷ்டம் வந்துருச்சு. சரி, இப்போ எப்படியோ அந்த காளியாத்தா மூலமா நீங்கள் ஏதோ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கிறீங்க, வீடு வாசல் காரு அப்படின்னு தலையாட்ட ஆரம்பிப்போம், நல்லா இருக்கிறீங்க. அப்போ 1 முடிஞ்சு, 2வது முடிஞ்சு, 3வது அந்த கடவுள் சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல காலம் நடக்கும், நல்ல காலம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு சந்தோஷமாயிரும். அதோடு நிறுத்த மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், என் பிள்ளை எப்படி இருப்பான், என் பையன் எப்படி இருப்பான், என் பொண்ணு எப்படி இருப்பான், கல்யாணம் என்ன நடக்கும், எங்கேன்னு சொல்லி ஆரம்பிச்சிருவோம். அவங்க இது தாண்டான்னு சொல்லி அவங்க பாட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. 1 நாளாகவும் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சவுலை குறித்து நாம் பார்க்கிறோம். 13-14 சவுல் எப்படி மரித்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வேதம் சொல்லுகிற பணிவான ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இவர்களை கல்லெறிய வேண்டும். அப்படி நீங்கள் செய்யலைன்னா இவங்களை விட்டு நீங்கள் விலகி இருங்க. சரி, இவ்வளவு கோடி கோடியாக காரியங்களை சொல்கிறாங்களே, ஏன் இன்னும் அவங்க கஷ்டத்தில் இருக்கணும்? அவங்க சந்தோஷமாய் அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றிட்டு அவங்க போயிட்டுருக்கலாம்ல. இவர்கள் எல்லாருமே சாத்தானும் சாத்தானுடைய தூதர்களோடும் தொடர்பு வைத்திருக்கிறவங்க. அவங்க உங்களை, உங்கள் குடும்பத்தை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லலை, அவங்களுடைய பிழைப்புக்காக உங்கள் குடும்பத்தை நாசமாக்குவதற்காக இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். பண்டைய சுமேரியர்கள் பாலைவனத்தில் போகணும்னு சொல்லி பிரயாசப்படும் பொழுது வானத்து நட்சத்திரங்கள், நிலா, சூரியனை வைத்து பூமியில் ரோடு மேப் போய் போடுவாங்க. அதில் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் வெளிச்சத்துக்காகவும் நாளை ஆள்வதற்காகவும் மாதங்களை கணக்கிடுவதற்காகவும் வைக்கப்பட்டது. அதை வைத்து பூமியில் இருக்கிற மனுஷனுடைய எதிர்காலத்தை எப்படி நம்ம கணக்கிட முடியும்? யோசித்து பாருங்க. ஜோசியத்தில் என்ன பிரச்சனை? ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, தலைவிதி, இதை நம்ம மாற்ற முடியாது, இல்லை இதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யணும்.
பார்த்தீங்களா? யூதாசு பிறக்காமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அவரே ஜோசியம் சொல்கிறாரு. சார் அவர் ஏன் இந்த சிலுவையில் தொங்குன திருடனை பற்றி சொல்லும் பொழுது அவன் கடைசியில் வந்து மனம் மாறுறானே, அவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, அது எப்படி? அப்போ ஜோசியம் ஒரு அறிவியலா? இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறவங்க, நல்லா படித்தவங்க ஜோசியத்தை நம்பலாமா? அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ சயின்ஸ், இட் இஸ் அ டெவில் சயின்ஸ். இதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கம்ப்யூட்டர் ஜோசியன்னு சொல்லுவாங்க. என்ன அருமையாக சொல்லுதுப்பா, பையனா பொண்ணான்னு சொல்கிறாங்க, எதிர்காலம் என்னன்னு சொல்கிறாங்க. கம்ப்யூட்டரில் நம்ம என்ன சொல்கிறோமோ, என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது ப்ராசஸ் ஆகி அவுட்புட்டாக வரும், அவ்வளோதான். அதையும் நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாம் அறிவு வந்துருச்சுங்க, ஸ்கேன் பண்ணி சோனாலஜி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அவங்க அதை பார்த்து அதுக்காக படிச்சிருக்கிறாங்க. கைரேகை வச்சுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும். சில சமயம் அது நடக்க தான் செய்கிறது. ஏன்னால் சாத்தானுடைய தூதர்களுக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தெரியும், சாத்தானுக்கும் அது தெரியும். ஆனால் இப்படி சொல்லுகிறவர்கள் ஏன் ஏழ்மையாகவே இருக்கிறார்கள்? உபாகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது நாம் எச்சரிக்கையாக இருக்க என்பதை நாம் இங்கு பார்க்குறோம். சில காரியங்கள் நடக்கும், சில காரியங்கள் நிறைவேறும், சில காரியங்கள் நடக்காது. பாதி கிணறை தாண்டினாலும் நாம் கிணற்றுக்குள்ளே தான் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நாளை என்ன நடக்கும் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம். ஆனால் நாளை ஆண்டவர் கையில் இருக்கின்றதை நாம் உணர வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தேவ சித்தத்தை அறிவதற்காக எந்தெந்த வழிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ராஜா அங்கனம் பார்க்குறவர்கிட்ட போய் இதை நான் செய்யலாமா செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறவர், அவரை அபிஷேகம் பண்ணின அந்த ஆசாரியன், அந்த தீர்க்கதரிசி சாமுவேல் இறந்து போன பிறகு வழிநடத்தப்பட வேறு வழி இல்லாமல் தனி ஜெபத்தில் ஆண்டவரத்தில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளாமல் ஜோசியம் பார்க்க கடந்து போகிறார். இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த நேரம் காலம் பார்த்து குடும்பத்தில் பிரச்சனையை வரவழைத்து கொண்டு அவர்கள் சந்தோஷத்தை இழந்திருக்கிறார்கள். நல்ல கைரேகை கொடுக்குறீங்க, அவங்க பார்க்குறாங்க, உங்களுக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்கிறாங்க, உங்களை ராஜா மாதிரி பார்த்துக்குவாங்க, அவங்க உங்களுக்கு எல்லாம் செய்வாங்க, நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் முகத்தில் சந்தோஷத்தை கொண்டு வந்துட்டு, ஆனால் ஒரே ஒரு காரியம் என்னென்னா, இப்போ நீங்கள் கட்டின மனைவிக்கிட்ட உங்களுக்கு குழந்தை பிறக்காது, நீங்கள் ஒரு 5 வருஷம் கழித்து இன்னொரு மனைவிட்ட கல்யாணம் பண்ணுவீங்க, அவங்களுக்கு தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இவங்க கணவன் மனைவி அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய கலாச்சாரத்தில் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணால் ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க, உடல் உறவுகள் இருக்கும். அப்போல்லாம் என்ன சொல்லுவாங்க பெரியவங்களாம், சீக்கிரமாக எனக்கு ஒரு குழந்தையை பெற்று கொடுத்துரு அப்பா அம்மா சொல்லுவாங்க, எங்களை தாத்தா பாட்டியா மாற்றிடுன்னு சொல்லி. அதற்கான முயற்சியை செய்யும் பொழுதெல்லாம் அந்த ஜோசியக்கார அம்மா சொல்லிட்டு போனதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், உங்களுக்கு குழந்தை பிறக்காது. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு, சண்டை வருத்தம் ஏற்படும். அந்த கல்யாணம் பண்ண அந்த வாழ்க்கை கசப்பாய் மாறிடும். கடைசியில்
அந்த ஜோசியக்கார அம்மா சும்மா சொல்லிட்டு போனது நடக்க ஆரம்பிச்சிடும். சரிங்க, அவங்க சொன்னது தான் கரெக்டு, நான் இன்னொரு கல்யாணம் உங்களுக்கு பண்ணி வைக்கிறேன், என்னையும் பார்த்துக்கோங்க அவங்களையும் பார்த்துக்கோங்க. கல்யாணம் நடந்துச்சு, குழந்தையும் பிறந்துச்சு. கடைசியில் குழந்தை இல்லாத அம்மா ஒதுக்கப்படுகிறார்கள், குழந்தையோடு இருக்க அம்மா அங்கீகரிக்கப்படுகிறார்கள். கடைசியில் மரிச்சிடுறார் இந்த கணவர். இந்த ரோட்டில் இந்த மனைவி ஒரு காலை பிடிச்சி இழுக்குது, அந்த மனைவி ஒரு காலை பிடிச்சி இழுக்குது, தரத்தரத்தானே இழுத்துன்னு போகிறாங்க. நல்ல சாவே கிடைக்கல. மிஞ்சி மிஞ்சி போனால் 10 ரூபா 20 ரூபா ஜோசியக்காரர் சொன்ன ஒரு காரியம் குடும்பத்தை நடுத்தரில் கொண்டு வந்து நிம்மதியை கெடுத்து அவர்கள் சந்தோஷம் இல்லாமல் மாக்கிறதை பார்க்குறோம். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு வந்தது ஜீவனை கொடுக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணமாக இருக்கவும் வந்தேன் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். அவரே இந்த உலகத்தை படைத்தவர், உங்களை படைத்தவர். நீங்கள் பார்க்கிற சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை படைத்தவர். இந்த அண்ட சராசரத்துக்கும் அவரே சிருஷ்டிகர். நீங்கள் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கீங்களே இந்த மெரினா பீச், அதையும் அவர் தான் படைத்தார். உங்களுடைய எதிர்காலத்தையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்யத்தக்கதாக அவர் மிகவும் உங்களுக்காக உங்களோடு கூட அவர் சேர்ந்து ஊழியம் செய்கிறார். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய நேரத்துக்காக நீங்கள் காத்திருக்கும் பொழுது உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியிலே ஒரு பயனுள்ள வாழ்க்கையாய் மாறுவதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? எவ்வளவுதான் காசு இருக்கிறன்னு முக்கியம் இல்லை, எவ்வளவு மூட நம்பிக்கை நம்ம வச்சுருக்கோன்னு தான் முக்கியம். அந்த மூட நம்பிக்கையை தூக்கி போட்டுருங்க, அந்த காசையும் தூக்கி போட்டுருங்க. இயேசுவை பற்றி கொள்ளுங்கள். இயேசு உங்களுக்கு அதுக்கு மேலே காசை கொடுப்பார். அந்த காசை சம்பாதித்து அதை வைத்துக்கொள்வதற்கான திறமையை கொடுப்பார். அந்த காசின் மூலமாக இருக்கிற சமாதானத்தையும் கொடுப்பார். கடைசியில் பரலோகத்தில் அவரோடு கூட இருப்பதற்கான வாய்ப்பையும் கொடுப்பார். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இயேசுவை நம்புங்கள். எல்லா காலமும் எல்லா நேரமும் நல்ல நேரமாக மாறும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நீர் கொடுத்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசீர்வதிக்கும் போது எங்களை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து ஓய்வு நாளை அனுசரிக்க தேவன் கிருபை பாராட்டும். பரலோகத்திலே உம்மோடு இருக்க தேவன் எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாள் போல எல்லா நாளும் இயேசுவை நம்பி உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். நீங்களும் உங்கள் வீட்டாரும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருக்கத்தக்கதாக ஹோப் டிவியின் மூலமாய் உங்களை வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.